இப்போது ஜிம்மில் லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் அவசியமானா கிடையாது. ஓகேவா? நீங்கள் மொபைல்லே எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணலாம். மொபைல்லே இது நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த அப்ளிகேஷன் மொபைல்லே பண்ணலாம். ஓகே, அட்டெண்டன்ஸ் எப்படி கேப்சர் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அட்டெண்டன்ஸ் வந்து லாகின் பண்ணியிருப்போம். லேப்டாப்பில் ஜிம்மில் லேப்டாப் வச்சு லாகின் பண்ணியிருப்போம். இங்கே வந்து யூஸர்லாம் அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. கரெக்டாக? இப்போ என்ன ஆகுதுன்னா, லேப்டாப்லனா அங்கே எப்படி அட்டெண்டன்ஸ் போடுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம ஜிம்மில் இப்போ லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே போனீங்கன்னா 2 கியூஆர் கோடு இருக்கும். ஒன்று வந்து இந்த இருக்குது பாருங்கள், கியூஆர் கோட் ஃபார் அட்டெண்டன்ஸ். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வரும். இந்த பேஜை மட்டும், இந்த கியூஆர் கோடை மட்டும் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து ஜிம்மில் எங்கேயாவது ஒட்டிடுங்க. என்ட்ரன்ஸ்லேயே, வாசலில், இல்லை டேபிள்லேயே எங்கேயாவது ஒட்டிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதை ஸ்கேன் பண்ணி யூஸர் வந்து அட்டெண்டன்ஸ் போடலாம், தாராளமாக போடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த கியூஆர் கோடை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஜிம்மில் பிரிண்ட் அவுட் எடுத்து கியூஆர் கோடை ஒட்டி வச்சிடலாம். ஒட்டி வச்சுட்டா இப்போ எப்படி பண்ணலான்னா, இப்போ இன்னொரு யூஸர் வராரு. ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி கேமரா வச்சு அதை ஸ்கேன் பண்ணணும். இப்படி ஸ்கேன் பண்ணால் இந்த மாதிரி காமிக்குமா? ஸோ அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும் அந்த யூஸரை. அவங்களுக்கு லாகின் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஓப்பன் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய யூசர் ஐடி போட்டு இங்கே அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகிடும். இப்போ பாருங்கள், போட்டிருக்கேன். இப்போ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய யூசர் ஐடி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் 7777 ஒரு யூசர் இருக்கார். ஓகேவா? போட்டுட்டு அந்த யூசரை இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறேன். பார்த்தீங்களா, வெல்கம் முத்துன்னு வந்துருச்சா? இப்போ இந்த யூசரை நம்ம லேப்டாப்லேயே இல்லை வேறு எங்கேருந்து பார்த்தோன்னா இதுக்கு அட்டெண்டன்ஸ் கேப்சர் ஆகிருக்கும். இதை ஸ்கேன் பண்ணாரா, ஒரு யூசருக்கு ஸ்கேன் பண்ணி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணார். கரெக்ட். இப்போ இந்த அட்டெண்டன்ஸ்குள்ளே போனால் 7777 தானே போட்டோம். அங்கே பாருங்கள், 7777 நம்ம இப்போ தான் போட்டோம். 13155 4க்கோ எவ்வளோதான் போட்டோம். கரெக்டாக மார்க் ஆகிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ லேப்டாப் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அந்த கியூஆர் கோடை இங்கே போயிட்டு இந்த கியூஆர் கோடை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஜிம்மில் எங்கேயாவது ஒட்டி வச்சாலே போதும். என்ட்ரன்ஸில் வச்சா இன்னும் பெட்டர். ஓகேவா? ஸ்கேன் பண்ணணும், யூசர் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசருக்கு எடுத்துகிட்டு போகும். அங்கே போய் அவங்களோட யூசர் ஐடி போடணும். அவ்வளோதான். கரெக்டாக போட்டால் அட்டெண்டன்ஸ் மார்க் ஆகும், தப்பாக போட்டால் அவங்களுக்கு மார்க் ஆகாது. தட்ஸ் இட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லேப்டாப்போ இன்டர்நெட்டோ ஜிம்மில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? ஏன்னா எல்லா டைப்பும் மொபைல் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக அட்டெண்டன்ஸ் மார்க் போட்டுக்கலாம்.